நம்ம 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 ஊரில் எப்படி இருக்கும் மதுரையில் சாப்பாடு அச்சு அசலாக அதே டேஸ்ட்டு நம்ம ஊரில் நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம மதுரையில் எப்படி இருக்கும் குஸ்கா சேம் நம்ம லெஸ் மசாலா பர்ஃபெக்ட். மதுரையில் ஃபுட்டு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஆயில் குறவு பாருங்க. ஆயில் நல்ல இவர் எக்ஸல் வருது பாருங்க. இதில் எப்படி நான் லிஃப்ட் கேட்க பையா லிஃப்ட் வர லிஃப்ட் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு காசு கொடு. இவர் பாருங்க உடுப்பிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டே இருந்தார். நான் அவங்க ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு நினச்சேன். பார்த்தவங்க எல்லாருமே கன்னடா பீப்புள். ஹாய். ஆக்சுவலாக அப்புறம் தான் கேட்டாங்க தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு. நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டுக்கு இருக்கீங்க, நல்லா அந்த வீடியோலாம் விட்டுறாதீங்க, ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட். யா தேங்க்யூ. பெங்களூருக்கு கிளம்புறோன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு. நேற்று தாவணகிரி, முந்தின நாள் தாவணகிரி, ஹம்பிலேருந்து கிளம்பி தாவணகிரியிலேருந்து இன்றைக்கி சிவமோகா, இன்றைக்கி பெங்களூருக்கு போக முடியுமா அதில் எனக்கு 200 கிலோமீட்ரு. பார்ப்போம், பொறுமையாக போவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்திருப்பேன் நினைக்கிறேன். ஹலோ. செம்ம குளிர். இப்போயுமே வெயில் அடிக்குது, குளிரும் அடிக்குது. சிவமோகா உண்மைக்கு இப்போ ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத பிளேஸ் தான். இருந்தாலும் ஒரு சரியான ஸ்பாட்டு. ஒரு நாளைக்கு வெயில், ஒரு நாளைக்கு மழை, ஒரு நாளைக்கு குளிர், சரியான சுச்சுவேஷன். மழை இல்லாத ஒரு ரோடு இன்றைக்குமே. இங்கே கேட்டாங்க இது ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி ஊருக்குள்ளே வர ரோடு. अभी 10-20 किलोमीटर जाता है. 20 किलोमीटर. தேங்க்யூ ப்ரோ. ஒன்று என்னன்னா, ஒரு காரணம் தான், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வண்டிலாம் வருது, பட் எல்லாருமே ஃபேமிலி, கார் ஃபுல்லாக ஃபேமிலி, அதனால் எதுவுமே செய்ய முடியாது. எங்கேலோ போயிட்டுருக்கோன்னா ப்ரோ வந்து தீர்த்தஹள்ளின்னு. ஆக்சுவலாக அங்கே தான் நான் போகலான்னு ஃபஸ்ட்டு பெங்களூர் போகிறப்ப நாங்கள் ஒரு ஸ்டாப் எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரு ஊர், அங்கே இந்த குளிக்கிறதுக்குலாம் நல்லா ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் போகிறேன். பேக்கரிலாம் போனார், பார்த்தா அது அவருக்கு வாங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். எனக்கு பிஸ்கெட்டும் ஸ்ப்ரைட் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. இன்னும் ஒரு ப்ரோ 14 கிலோமீட்டர் போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கித்தனை கிலோமீட்டர் பாய் உதர் சார் from where you gave me lift na 55-60 kilometers. ஒரு 50-55 கிலோமீட்டர் ப்ரோ வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு நம்மளுக்கு பிஸ்கெட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்து இங்கேருந்து அடுத்த டாஸ்க்கு இங்கேருந்து லெஃப்ட் அடித்து போகிறது தான். பார்க்குற அப்படியே கோவா ஃபீல் இருக்குது அப்படியே. ஆனால் அன்றைக்கி சண்டேனால பாருங்க எதுவுமே இல்லை, ஒரு ஆள் கூட. இப்போ தான் ப்ரோ இறக்கி விட்டார். வீடு இந்த சைடு போகணுமா, கிளம்புறாரு அவர் வீட்டுக்கு. லிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். இவர் எக்ஸல் வருது பாருங்க. இதில் எப்படி நான் லிஃப்ட் கேட்க பையா லிஃப்ட் வர லிஃப்ட் கொடுத்துட்டாரு. कितना किलोमीटर जा रहा है? कितना किलोमीटर जा रहा है? और 5-6 किलोमीटर है. वो सर्कल है. ओके. उधर लिफ्ट मिल सकते हैं उधर? सीट இல்லை, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. எங்கே போகிறது? நான் வந்து மங்களூரு, உடுப்பியா? ஹாஞ்சி. இங்கே சாப்பிட்டாங்க, அப்படிலாம் போகலாம். ஓகே. ஹாய். சிங்கம் சிவகங்கை. ஓಕೆ ವರ್ಕಿಂಗ್ ಒಂದು ಕ್ಯಾಟರಿಂಗ್ ಇರ್ಕோம். ಓಕೆ. ಅಚ್ಚಾ. ಇದೊಂದು ನಮ್ಮದು ಒಂದು இந்த மாதிரி இது வராய் பேக் வாட்டர் ஹோம் ஸ்டே இருக்கும். ஓகே ஹோம் ஸ்டே. ஓகே பேக் வாட்டர்ஸ். ஓகே. ஆக்சுவலி இதுவுமே கேரளா மாதிரி தான் இருக்குது. நிறைய ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே இந்த தென்னை மரம் பேக் வாட்டர்ஸ்னு. இதுவும் இந்த வர வழி ஃபுல்லாக அந்த உடுப்பி மங்களூர் அந்த கோஸ்டல் ஏரியா எடுத்து கோக்கர்னா அளவு. கோக்கர்லாம் பார்த்தா
கேரளாவே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கடைக்குள்ளேயே வண்டிலாம் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பர் செட்டப் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. எந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வண்டி அப்படியே வச்சிருக்காரு. ஓ சென்டிமெண்ட்டு. ஓகே 15 வருஷம் ஆச்சு. ஓகே 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 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கடை தான். அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வெஹிக்கிள் இன்னும் வச்சுருக்காரு பாருங்க, அப்படி ஞாபகார்த்தமாக. பை एक मिनट இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு காட்டுக்குள்ள இருக்க செட்டப் மாதிரி இருக்குது. நம்ம கொடைக்கானல இந்த ஃபீல்டு இருக்கும், இதே மாதிரி அங்கங்கே கடை எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க. பட் நம்ம 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 ஊரில் எப்படி இருக்கும் மதுரையில் சாப்பாடு அச்சு அசலாக அதே டேஸ்ட்டு நம்ம ஊரில். நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம மதுரையில் எப்படி இருக்கும் குஸ்கா சேம். நம்ம லெஸ் மசாலா பர்ஃபெக்ட். மதுரையில் ஃபுட்டு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஆயில் குறவு பாருங்க. ஆயில் போடுறது மசாலா இல்லை, அப்படியே சாப்பிடுவோம் மாதிரி இருக்கும். நல்ல ஸ்பாட்டு. ஆமாம் ஃபிஷ் வந்து நான் ட்ரை பண்ணி மறந்தே போய்ட்டு சாப்பிட இது மறந்துட்டேன். அப்போ எப்படி இருக்குன்னு சில ஃபிஷ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓபன் பண்ணிட்டு ஓகே 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 ಅಲ್ಲ ಪಡ್ತಾನೆ ಇರೋದು எப்படி இருக்குமா அப்போ? பங்கடா ಬಂಗಡ பங்கடா பங்கடா BN பங்கடா 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 தமிழ் என்னன்னு பார்த்தா தெரியும். நானும் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிட்ருக்கேன், எனக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. ನೀನು ಬಿಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ಬಿಡು ಎಲ್ಲ ಕಳಿಸ್ಕೊಡು. செம்ம சாப்பாடு, வயிறே ஃபுல்லாகிடுச்சு. தீர்த்தள்ளி ரோடு, ஆகும்பே ரோடு. தீர்த்தள்ளி தான் நான் ஓகே ஓகே தீர்த்தள்ளிருந்து ஆகும்பே ரோடு போல். தீர்த்தள்ளிக்கு எத்தனை தடவை தீர்த்தள்ளின்னு செஞ்ச சைடு தான் 3 தடவை வந்திருக்கேன். இதான் தீர்த்தள்ளி எனக்கு தெரியல எனக்கு. அப்படி ஃபுல்லாக அந்த கேரளா ஸ்டைல் வீடு இதான் இங்கே. ஆச்சரிய கர்நாடகா கேரளாலாம் கிட்டதான் அந்த பார்டர் அந்த கோஸ்டல் லைன் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது. உண்மைக்கு இங்கே வெயிலே அடிக்குது, அடித்தாலுமே இங்கே செட்டாக பாருங்க அப்படி இருக்குன்னு. வெயிலே அடித்தாலும் நல்லா இன்னும் வரைக்குமே இது கூலிங் காற்று இருக்குது இங்கே. அதே மாதிரி வரும். ಸುಮ್ಮನೆ ಬಂದರು. ஹாய், இங்கே பாருங்க. அவங்களுக்கு காசு கொடு. இவர் பாருங்க உடுப்பிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடுப்பி ரோடாக இருக்காங்க பேசுவாங்க. ஹலோ பையன் பார்க்குறேன் யாரா ஆக்சுவலாக இந்த இடத்துல எதுக்கு இப்போ தான் பஸ் ஏற்றி விட்டாருன்னு தான் தெரியுது. நிறைய பெண்ட் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. மழை பாய்ஸ் போகிறாங்க பாய்ஸ். இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. செம்ம டயர்டு. இப்போ பஸ்ஸில் வந்தே இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? மணி இப்போ 4:30, கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு கிளம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 3 மணி இருக்கு, 1.5 மணி நேரம் இருக்கும். சரியான ஒரு வண்டி இல்லை, வர வழியில். இப்போ திருப்பி வந்து அப்பா சரியான வெயில். இப்போ ஒரு 5 மணி 5:15 இருக்கும். இப்போ தான் வெயிலே தாழ்ந்துருக்கு. அப்படி ஆன் த ஸ்பாட் ஆக்டும் தெரியுமா இருக்கும். என்ன போடுறாங்க இல்லை இங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்குமா? எல்லாத்துக்கும் வரிசையாக போடுறாங்க. ஊசி போடுற மாதிரி இது நம்ம போட்டுக்கிருக்கேன் என் பாட்டுக்கு. இப்படி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. உள்ளே போகிறான், நம்ம உள்ளே போவோம். அப்படி பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, கேரளா ஸ்டைல் இருக்கு. பக்கம் அடிக்கடி டக்குன்னு குழப்பமே வருது, இது கேரளாவா கர்நாடகான்னு.
ஆச்சங்களில் வந்ததே கொஞ்சம் உட்காரலான்றதுக்காண்டி உட்கார்ற செட்டப் எங்கேயுமே இல்லை. அங்கேருந்து இங்கே எல்லாமே ஸ்டண்டிங் தானா? எவ்வளோ சரி கோல்டா இருக்காது இருக்காது. சரி செப்பல் போட்டு போகக்கூடாதா? போகிறாங்க எல்லாரும். சில கோயிலுக்குள்ளே போகிறது தான் செப்பல் போடக்கூடாது, மித்தபடி இங்கெல்லாம் மட்டும். குட்டி திருவண்ணம் இந்த அது என்னது குட்டி பார்த்தோம்னா கோயில் மாதிரி இருக்கு. ஃபாரினர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தான் ட்ரம்ஸ் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா மட்டா ஒரு டாக்குமெண்ட் அவங்க மீட்டிங் ஸ்பாட்டு. இது ஃபுல்லாகவே இந்த கோயில் இடம் அப்படி இருக்கும் போல். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த கோயில் சம்மந்தமாக தான் இருக்குது. அது வேறு ஸ்டைலில் இருந்துச்சு. இதுதான் மட்டா, இவ்வளோ தான். போய் உட்காருவோம். போய் ஃபங்க்ஷனேஷன் பண்ண போகிறாங்களா? வயசு யார்? 2 பேர். இதுவுமே இந்த நம்ம கேரளாவில் ஒரு இடம் பார்த்துருப்போம்ல, என்ன இடம்? கல்பாத்தி. கல்பாத்தி ஸ்டைலில் இருக்குது பார்க்குறக்கு. கியூ பாருங்க, தரிசனம் கியூ. இதெல்லாம் நின்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ கூட்டம். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. எங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரியான பெருசாக இருக்கும் போல. கோயில் போகிற மூடே இல்லை. ஸ்க்ரீனில் வச்சுட்டாங்க பாரு. உள்ளே பார்க்க போனால் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. பாட்டு கச்சேரி 4 இவ்வளோதான் மட்டா. நான் வந்து தும்கூரில் இருந்த மாதிரி மட்டா நினச்சேன். அது நல்லா சரியான பெருசு. ஆனால் இது ஃபுல் ஏரியா மாதிரி இருக்குது. அது வந்து அது வேறு மாதிரி இருக்கும் இருக்குது போல். இது ஒன்றா, இது ஒரு மட்டாவா, இது ஒன்று. ஆக்சுவலாக அதான் பெருசு போல். இதுதான் கிருஷ்ண மட்டா. சுற்றி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக மட்டா தான் எல்லாமே. பண்ணார் நிறைய விஷயத்த. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக தேங்க்யூ. இவர் தான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அது ஃபுல்லாக ஆக்சுவலி 8 மட்டா போல். ஆக்சுவலி இவர் துளுலாம் பேசுவாராம். ஆனால் துளு ஹிஸ்ட்ரி நம்ம ஆக்சுவலாக படித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி பெருசாக எதுவும் இவர் துளுலாம் பேசுவாராம். பட் பெருசாக அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியல உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி, ஒரு சின்ன லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்தாங்க டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க. வந்துட்டு யூடியூப் சேனல் சொல்லு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கர்நாடகாவில் உண்மைக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அவங்களாம் வாலண்டரி கேட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு வராங்க. ஹாய்.
ये मेरा चैनल है कहाँ से பெங்களூர் से ஓகே என்னதில்லை எனக்கு பயங்கரமான கால் வலிலாம் மொட்டி வலி ஒத்த கால் நேற்று ஒரு 40 நாள் ஆயிருக்குமா கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில, என்ன நாள் என்ன கிழமை எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு லைட்டாக கால் ஒத்த காலே லைட்டாக வலிக்குது. ஒத்த காலை நடக்கிறப்ப இப்படி ஒரு காட்டுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் பார்க்குறேன். காடுக்குள்ளேனா 1 கிலோமீட்டர் கரெக்டாக உள்ளே நடந்து போகணும். வண்டி வரனால அதை வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்குது. கேமரா நைட் விஷனில் இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கும்மு இருட்டு. நம்ம இந்த ரயில்வே காலனி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் பெங்களூர் பசங்க போல். ஹாய். ஆக்சுவலாக 1 டே ட்ரிப் வந்திருக்காங்க. இன்றைக்கி நானே ஒரு 4-5 அங்கே நம்ம மட்டா ஸ்ரீகிருஷ்ணா மட்டாலே ஒரு 2-3 பசங்களை பார்த்தேன். இவங்களும் 1 டே ட்ரிப் வந்திருக்காங்க. அதான் எங்கெங்கே போனீங்க கேட்டே ஒரு 2-3 ஸ்பாட் சொன்னாங்க. செம்மத்துக்கும் வருது. பொருளுக்கு எல்லா கூட்டமும் காலியாகிடுச்சு. வெயிட்டிங் ரூமில் ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, சேரில் உட்கார்றதுக்கு இங்கே எப்படி பேகை போட்டு சாஞ்சு லைட்டாக அப்படி கண்ணை மூடி தூங்குறது எவ்வளோ பரவாயில்ல. இது டெக்காத்லானில் வாங்கின ஒரு இது 300 ரூபா. இது இல்லைன்னா நான் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இது. அதனால் பெங்களூர் நான் போனப்போ தேடி கண்டுபிடிச்சி இது நான் வாங்கினேன் 2வது ஒன்று. நான் ஆக்சுவல் டிஷர்ட் மட்டும் நான் வச்சுருந்தேன். இது செம்மையாக குளிர் தாங்கன்னு சொல்லிட்டு இதில் பேண்ட்டு வாங்கினேன். ஸோ செம்ம குளிர். ஆனால் இன்னும் குளிர் இப்போ ஆரம்பிக்கல. இப்போ தூக்கம் வருது, தூங்க போகிறேன். எடிட் வேலைலாம் இருக்குது. இதனால் நீங்கள் அப்படியே நடக்கக்கூட முடியல. எனக்கு காலெலாம் பயங்கர முடியுது. ஒத்த கால் வலது கால் ஃபுல்லாக. இன்றைக்கி தான் எனக்கு இன்றைக்கி தான் 40 நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆகுது. தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஸ்டாப் நோ எண்டிங். ஷபா ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. தூங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, குட் நைட். மணி போன்ற